எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்குமான உச்சபட்ச அதிகாரம் ஆட்சி அதிகாரம் தான். ஆக அந்த ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடியவர்கள் யாராயிருக்க வேண்டும்? இன்றைக்கு வெளிப்படையாக அப்பாவி மக்களுக்கு இடையிலே மோதலை தூண்டிவிட்டு ரத்தம் சிந்த வைத்து சிந்துகிற அந்த ரத்தத்தில் சோறு பிசைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் வெளிப்படையாய் வன்முறையை தூண்டி அரசியல் ஆதாயத்தை தேட முயற்சிக்கிறார்கள். கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல், அதற்காக வெட்கப்படாமல், இப்படி சாதாரண மக்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ள நாம் ஒரு காரணமாக இருக்கிறோமே, இந்த ஓட்டுக்காக, இந்த பதவிக்காக, இதை எப்படி நாம் இதை செய்வது, இதை ராஜதந்திரம் என்கிற பெயரால் பெருமை வேறு பேசிக் கொள்கிறார்கள். ஒரு புறம் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு, இன்னொரு புறம் அடிநிலை மக்களுக்கு எதிரான வெறுப்பு, சாதாரண மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது, ஒரு அரசியல் உத்தியாக பயன்படுத்தப்படுகிறது, தேர்தல் ஆதாயத்திற்கான ஒரு உத்தியாக பயன்படுத்தப்படுகிறது. வெறுப்பு பிரச்சாரம். ஹிட்லர் கையாண்டது வெறுப்பு பிரச்சாரம். அதனால் உலகப் போர் மூண்டது. இந்தியாவுக்குள்ளே இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி அல்லது அரசியல் கட்சியின் கோட்பாடு அதை முன்னிறுத்துகிறது, உயர்த்தி பிடிக்கிறது. நான் கோட்பாட்டு அடிப்படையில் தான் பேசுகிறேன், அரசியல் பேசவில்லை, கட்சி அரசியல் பேசவில்லை. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த நாட்டை ஆள வேண்டும், யான் சாதிக்காரன் ஆள வேண்டும் என்று எண்ணுவது உயர்ந்த தர்மமாக இருக்க முடியுமா? என் மதத்தை சார்ந்தவன் ஆள வேண்டும் என்று எண்ணுவது ஒரு உயர்ந்த தர்மமாக இருக்க முடியுமா? ஒரு அறமாக இருக்க முடியுமா? நல்ல கோட்பாட்டை உள்வாங்கியவன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று எண்ணினால்தான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் தீர்வு காண முடியுமா? இல்லை என்றால் எத்தனை நம்மாழ்வார்கள் வந்தாலும் நம்முடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியாது. சிவராமன் இன்னும் 10 மேடைகளில் பேச முடியும், இன்னும் 100 மேடைகளில் பேச முடியும். பேச்சு நன்றாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமே தவிர அதை நடைமுறைப்படுத்த முடியாது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மோடி அலை வீசுவதாக நாம் படிக்கிறோம். அதற்கு பின்னால் இருக்கிற சக்திகள், அதற்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் யார் நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் யார், அவர்கள் என்ன கோட்பாட்டை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. யாருக்கும் நாம் வக்காலத்து வாங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் பேசவில்லை. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நம்முடைய மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. இந்திய அரசு உலக நாடுகளில் அந்த வர்த்தக கட்டமைப்பிலே உலகமயமாதல் கொள்கையை உள்வாங்கிக் கொண்டதாக மாறிவிட்டது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தின் மீது வெறுப்பு, ஒரு கட்சியின் மீது வெறுப்பு, ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பு, ஒரு மதத்தின் மீது வெறுப்பு, ஒரு இனத்தின் மீது வெறுப்பு, இது உலகம் முழுவதும் கடந்த காலங்களில் இருந்து வருகிற ஒரு அரசியல் கோட்பாடு தான். உலகப் போர் மூண்டதற்கு எப்படி ஹிட்லர் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கையாண்டாரோ அப்படி இனத்திற்கு எதிராக, சாதிக்கு எதிராக, மதங்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை கையாளுகிற போது நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே நாம் அந்த விழிப்புணர்வை பெறவில்லை என்று சொன்னால், எங்க சாதிக்காரன் பேசுறான் என்கிற உணர்வை பெற்றால், என் மதத்துக்காரன் பேசுகிறான் என்கிற உணர்வை பெற்றால் நாடு அழிவதையும் தலைமுறை அழிவதையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. யாராலும் காப்பாற்ற முடியாது. வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் கேட்கிறேன், யாராவது ஒரு நபர் காதலுக்கு பயிற்சி கொடுக்க முடியுமா? காதலியுங்கள் என்று சொல்லித்தர முடியுமா? இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று காதல் செய்வதற்கு யாராவது அப்படி சொல்லி தருவார்களா? பேசுவதற்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்கு எதிராக அல்லது ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஆதாயத்திற்காக மட்டுமே இங்கு பயன்படுத்தப்படுகிறது. விரக்தியின் விளிம்புக்கு தள்ளப்படுகிறவன் தான் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறான். ஆக அரசியலில், நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதை தடுப்பதற்கு நமக்கு துணிவில்லை என்று சொன்னால், வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டுகிற துணிச்சல் நமக்கு இல்லை என்று சொன்னால், அதற்கு எதிராக நாம் அணிதிரளவில்லை என்று சொன்னால், அதை விட ஒரு பச்சை கோழைத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதை விட ஒரு கோழைத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நம்பிக்கை கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்கட்டும், வேறு நம்பிக்கையை ஊட்டி வாக்கு சேகரிக்கட்டும், சமூக நீதி கோட்பாட்டை காப்பாற்றுவோம் என்று சொல்ல எத்தனை பேருக்கு துணிச்சல் இருக்கிறது?
தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வர சட்டம் இயற்றுவோம் என்று சொல்லி ஓட்டு கேட்க எத்தனை பேரால் இங்கே முடியும்? அதற்கு எதிரான கருத்துள்ளவர்கள் இன்றைக்கு மக்களுடைய மத நம்பிக்கையையும் சாதி நம்பிக்கையும் ஒரு பலவீனத்தை, அந்த பலவீனத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். மதத்தின் மீது நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது, அது ஒரு நீண்ட நெடிய விவாதத்திற்குரிய பொருள். அந்த நம்பிக்கையை நாம் கேள்விக்குள்ளாக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் இதை தூண்டிவிட்டால் இவனை திரட்ட முடியும் என்று அவன் பலவீனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது எப்படி ஒரு அரசியல் கோட்பாடாக இருக்க முடியும்? எனக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, அதனால் எனக்காக கோயில் கட்டப் போகிறேன், உனக்காக ஒரு கோயிலை கட்டப் போகிறேன் என்று சொல்லி என் வாக்குகளை திரட்டுவதற்கான முயற்சி இருக்கிறதே, அதுதான் அற்பமான முயற்சி என்று நான் சொல்லுகிறேன். தேசத்தை காப்பாற்றுவதற்கான கோட்பாடு சொல்லப்படவில்லை. மக்களிடையே இருக்கக்கூடிய பழம்பெரும் பாரம்பரியமான அந்த நம்பிக்கைகளை, அந்த பலவீனத்தை ஆயுதமாக பயன்படுத்துவது இது ரொம்ப ஆபத்தானது. பன்னாட்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய மோசடியை விட கொடூரமானது இந்த மண்ணின் மைந்தர்கள் செய்கிற இந்த மோசடி. மக்களின் மத நம்பிக்கைகளையும் சாதி நம்பிக்கைகளையும் ஆயுதமாக பயன்படுத்துவது, அதற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வது தேசத்திற்கும் மக்களுக்கும் மிக பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஆகவே வெறுப்பு என்பது இயலாமையிலிருந்து வெளிப்படுகிற ஒன்று. அந்த இயலாமையை நாம் உணர்ந்த தொடங்கினாலேயே நம்முடைய வலிமையை நம்மால் பெருக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய வலிமையை நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய வலிமையை பெருக்கிக் கொள்வதற்கு நாம் கைவிட வேண்டியவை சாதி உணர்வையும் மத உணர்வையும் கைவிட்டாலேயே நம்முடைய வலிமையை பெருக்கிக் கொள்ள முடியும். மனிதனின் வலிமையை சிதைப்பதில் முதல் பங்கு சாதி, அடுத்த பங்கு மதம். மதத்தில் சாதியும் சாதியில் மதமும் ஊறி கிடக்கிறது, ஒன்றுக்குள் ஒன்றுதான். ஆனால் மதம் மிகப்பெரிய நிறுவனம். சாதி ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனி கூறாக்கி வைத்திருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இடையிலும் தடுப்பு சுவரை போட்டு வைத்திருக்கிறது. அந்த தனி மனிதனுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்த்தால், முதலில் எந்த சாதி என்று தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறவனாகவே இருப்பான். பிறகு அந்த சாதிக்குள்ளேயே எந்த உட்சாதி என்று தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறவனாக இருப்பான். ஆக சாதி உணர்வு உட்சாதியாக குறுகிவிடும். உட்சாதிக்குள்ளேயே திரும்ப அவனுடைய உணர்வு என்னவாக போகும் என்றால், இவன் இந்த சாதிக்குள்ளேயே எந்த சாமி கும்பிடுகிறவன், எந்த குலசாமியை கும்பிடுகிறவன் என்று தேட துணைவான், முயல்வான். அந்த குலசாமியை பார்த்த பிறகு அவனுடைய அந்த சாதி பற்று மேலும் சுருங்கி போய்விடுகிறது. பெரிய சாதி என்று ஒரு பற்றை காட்டியவன் உட்சாதிக்குள்ளே சுருங்கி போகிறான். உட்சாதிக்குள்ளே இருக்கிறவன் அந்த சாதிக்குள்ளேயே எந்த சாமியை கும்பிடுகிறவன் என்று சுருங்கி போகிறான். அந்த ஒரே சாமிக்குள்ளேயே ஏன் பங்காளி ஓம் பங்காளி என்கிற உணர்வுக்குள்ளே சுருங்கி போகிறான். சிங்கமாக கர்ஜிக்க தொடங்குகிறவன் ஒரு சிறு புழுவாக சுருங்கி போகிறான். இந்த சாதி உணர்வான். சாதி உணர்வு, சாதி என்பது அவ்வளவு மோசமானது. மனிதனை குறுக்கே வெட்டி அவரை துண்டு துண்டாக்கி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இடையிலே தடுப்பு சுவரை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு கோட்பாடு சாதி கோட்பாடு. அதுதான் இயலாமையை வெளிப்படுத்துகிறது. அது வலிமை என்று நாம் கருதுகிறோம். வலிமை அல்ல தோழர்களே. இந்த அரங்கத்தில் நான் துணிவோடு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஈழ விடுதலை போராட்டத்தில் அந்த வீழ்ச்சிக்கு சாதியும் ஒரு காரணம், அதை மறந்துவிடக்கூடாது. யாரும் சொல்ல மாட்டார்கள், சொல்ல துணிவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், எத்தனையோ பல காரணங்கள் இருந்தாலும், எத்தனையோ அகநிலை காரணங்கள் இருந்தாலும், புறநிலை காரணங்கள் இருந்தாலும், எத்தனையோ உத்திகளை கையாளுவதில் இருக்கிற முறைகள், அந்த உத்திகளை கையாளுவதில் இருக்கிற காரணங்கள் இருந்தாலும், தவறுகள் இருந்தாலும், சாதியும் ஒரு காரணம். மிக முக்கியமான ஒரு காரணமாக அதை நான் பார்க்கிறேன். மிக அடிப்படையான ஒரு காரணமாக அதை நான் பார்க்கிறேன். ஆகவே இந்திய தேசம் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருப்பதற்கு இதுதான் மிக முக்கிய காரணம். அரசியல்வாதிகள் தான் சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்துகிறார்கள் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாதிகளாய் பிரிந்து கிடப்பதனால் தான் அரசியல்வாதி வேட்பாளர்களை அப்படி நிறுத்துகிறார். மக்களிடத்தில் இந்த சாதி உணர்வு இருக்கிற காரணத்தினால்தான் சொந்த சாதிக்கு இந்த சாதிக்குரிய வேட்பாளரை போட்டால்தான் இவனை வெற்றி பெற வைக்க முடியும் என்று அவன் கருதுகிறான். அவனுக்கு அந்த நம்பிக்கையை தருகிறது. சாதி அடிப்படையில் வேட்பாளரை நிறுத்தினால் தோற்கடிப்போம் என்று மக்களிடத்தில் ஒரு உணர்வு மேலோங்குமானால் அரசியல்வாதி வெற்றி பெறுவதைத்தான் குறியாக பார்ப்பானே தவிர அவன் சாதியை முக்கியமாக கருத மாட்டான். எந்த வேட்பாளரை போட்டால் வெற்றி பெற முடியும் என்பது மட்டும்தான் அவனுக்கு கணக்கு. சாதி அடிப்படையில் தான் வாக்களிப்போம்
என்று மக்கள் நினைத்தால், சாதி உணர்வை கொண்டிருந்தால், அவன் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கிறான், ஒரு உத்தியாக எடுக்கிறான். எல்லாம் இழந்து விட்டோம், இனிமேல் சாதியை சொன்னால்தான் வாக்கை திரட்ட முடியும் என்று அவன் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிற போது சாதிக்கு எதிராக என்ன பிரச்சாரத்தை மேற்கொள்வது, சாதிக்கு ஆதரவாக என்ன பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்று அவன் உத்தியை தேடுகிறான். ஆகவே மக்களிடத்தில் நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. தமிழறிஞர்களாக இருந்தாலும், மருத்துவ அறிஞர்களாக இருந்தாலும், யாராய் இருந்தாலும் அடிப்படையிலே ஒன்றை மறந்துவிடக் கூடாது. சாதிக்கும் மதத்திற்கும் இந்த உணர்வுகளுக்கு, வெறிகளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். சாதி உணர்வை கைவிடாதவனால் எதையும் சாதிக்க முடியாது, எப்படிப்பட்ட வெற்றியையும் அவனால் ஈட்ட முடியாது. கடினம். அவன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும், சாதி உணர்வோடு ஒருவன் ஒரு முடிவை எடுக்கிறான் என்று சொன்னால், மக்களை பொதுவாக நோக்க தெரியவில்லை என்று சொன்னால், அனைவரையும் கோட்பாட்டு அடிப்படையிலே அவனால் திரட்ட முடியாது. அப்படி கோட்பாட்டு அடிப்படையில் திரட்ட முடியாதவன் தான் சாதியையும் மதத்தையும் ஒரு ஆயுதமாக எடுக்கிறான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஏன் திருவள்ளுவன் பாட வேண்டும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறப்பால் எல்லோரும் சமம்தான் என்று சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலத்தோர் என்று அவ்வை சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? இரண்டே சாதிகள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஆண் சாதி, பெண் சாதி, ஆக இரு சாதி, வீண் சாதி, மற்ற எல்லாம் என்று சித்தர்கள் ஏன் சொல்ல வேண்டும்? ஆக சாதி கூடாது என்பதிலே அறிஞர்கள் தெளிவாக இருந்திருக்கிறார்கள், மகான்கள் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். சாதி மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறது. மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற போது வலிமை சிதைகிறது. வலிமை சிதைகிற போது வாழ்வாதாரங்கள் சிதைந்து போகிறது, சாதிக்க முடியாத நிலை ஏற்பட்டு விடுகிறது, நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையாமல் போகிறது. எனவே இந்த வெறுப்பை நாம் எதிர்த்து போராட வேண்டுமானால் அந்த போராட்டம் என்பது சாதிக்கு எதிராகவும் மதத்திற்கு எதிராகவும் இருக்க வேண்டும். இந்தியா ஒரு வல்லரசாக வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் புறம்போக்கிலே குடிசைகளுக்கு வழி இல்லாமல் கிடக்கிறார்கள். மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற அவலம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. மண்ணின் மைந்தர்கள் மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற அவலம் உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. மனிதன் மலத்தை மனிதன் அள்ளுகிற கேவலம் உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. அமெரிக்காவுக்கு இணையாக இவன் அணு ஆயுதம் தயாரித்து விட்டான். சீனாவுக்கு இணையாக மக்கள் தொகையும் பெருகிவிட்டது. ஆனால் இங்கே நவீன விஞ்ஞானத்தை பயன்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் அரசாங்க கணக்குப்படி 3,30,000 பேர் மனித மலத்தை மனிதனாய் கையால் அள்ளுகிறான். ஏன் இதை துடை தெரிவதற்கு அரசிடம் திட்டமில்லை? ஏன் முயற்சிக்கவில்லை? ஆக இந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு தேவை. ஆனால் நம்மிடத்திலே இன்றைக்கு மிஞ்சி கிடப்பது சாதிய பார்வையும் மத பார்வையும் தான். இந்த பார்வையை, இந்த உணர்வை அரசியல்வாதி பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். ஒரு முதலாளி வந்து எனக்கு இந்த வேலையை செய்து கொடு, உனக்கு இவ்வளவு கமிஷன் தருகிறேன் என்று எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதியை கரப்ட் செய்கிறார். அவனுக்கு நிர்வாகம் தெரியாது, அவனுக்கு எப்படி ஏலம் விடுவது என்று தெரியாது. அவன் வெற்றி பெற்றதனால் ஒரு மந்திரி ஆகிவிட்டான். மந்திரியான பிறகு அங்கே அந்த நிர்வாகத்தை நடத்துகிறவன் பியூரோக்ரசி, அதிகாரிகள் தான், பியூரோக்ராட்ஸ், அதிகாரிகள் தான் நடத்துகிறார்கள். அந்த அதிகாரிகளோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் கார்ப்பரேட் நிறுவனத்தை சார்ந்தவர்கள், தொழில் அதிபர்கள், பன்னாட்டு நிறுவன முதலாளிகள். ஆக அவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது, இவனுக்கு வழி தெரிகிறது, இவன் அந்த இடத்திலே ஒரு அதிகாரம் உள்ள நபராக இருக்கிறான். இந்த 3 பேரும் சேர்ந்து முடிவு செய்கிற இடத்திலே அரசியல்வாதியை பொறுத்தவரையிலே 3வது இடத்தில் தான் வைத்து பார்க்க வேண்டியவனாக இருக்கிறான் ஊழலை பொறுத்தவரையில். ஆனால் நாம் என்றைக்காவது அந்த தொழிலதிபர்களை, முதலாளிகளை, பன்னாட்டு நிறுவனங்களை, கார்ப்பரேட் நிறுவனங்களை, அவர்கள் செய்கிற அந்த ஊழல் முறைகேடுகளை பற்றி பேசுகிறோமா? விவாதிக்கிறோமா? ஒவ்வொரு உணவகங்களிலும் இன்றைக்கு சென்னையில் மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள், மிகப்பெரிய உணவகங்களிலே பணக்காரர்கள் போய் சாப்பிடுகிறார்களே, அவர்கள் சாப்பிட்டு விட்டு மிச்சம் வைக்கக்கூடிய உணவு இருக்கிறதே, அது எத்தனை லட்சம் பேருக்கு போட முடியும்? எத்தனை லட்சம் பேர் அந்த பட்டினிக்கு அது பயன்படும்? அதை பற்றி நாம் கவலைப்படுகிறோமா? குப்பையில கொட்டி விட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதை ஒரு பெருமையா கருதி போட்டு. ஆனால் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் தெரு ஓரங்களிலே கிடக்கிறார்கள், பிச்சை பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு எதனால் நிகழ்கிறது? இதுதான் ஊழலுக்கு அடிப்படை, இதுதான் வறுமைக்கு அடிப்படை. ஆக ஊழலை ஒழிப்பதற்கும் வறுமையை ஒழிப்பதற்கும் தனி ஒரு அண்ணா ஹசாரே வந்தால் முடிந்துவிடும், அரவிந்த் கெஜ்ரிவாலால் முடிந்துவிடும் என்று சொன்னால் அதை விட அப்பட்டமான ஒரு அறியாமை வேறு எதுவும் இருக்க முடியாது, நிகழவே நிகழாது.